இங்கே வாங்க. இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃபு. தேங்க்யூ. இல்லை அப்போ என் ஒய்ஃப் பட்டு ஃபேட்டிமா, வித் யுவர் பர்மிஷன் நான் உங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுன்றதை நான் வந்து அப்ரீனாட்ட பண்ணி காட்டுறேன். கிவ் அப் பண்ண என்னம்மா? விட்டு கொடுக்காம இருக்கிறது. கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா புடிச்சிட்டே இருக்கணுமா கையை? விட்டு கொடுக்காம இருக்கிறது இல்ல சார். இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படினு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். இது தெரியாம போயிடுச்சு. என்ன ஒரு 27 28? ஆமா ஆமா. ஓகே அப்போ ஓகே சார். ஆமா நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் டிஃபரன்ஸ். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ். Let's have Vijay Antony sir onto the stage. Yes sir, please come sir. I'm coming for you. I'm bringing my crew. We're coming for you. It's payback time. I'm coming for you. I'm bringing my crew. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால்ல இருந்து முதல்ல உங்களை ஹானர் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டாங்க. So I'm welcoming Tasneem onto the stage. Please come Tasneem. Yeah. Hello. எப்படி இருக்கீங்க? வா. Thank you. ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க வாங்க. சார் நாளையில இருந்து அவங்க நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மால்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு இன்னும் நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்யற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்யற மாதிரி தெரியல அப்படின்ட்டாங்க. நைஸ் மீட்டிங் யூ. Thank you so much. Thank you. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணோமே. இவ்வளவுதானா? இன்னும் தேங்க்யூ. தனா எங்க? தனா டைரக்டர் சார் நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் என்ட்ரி கொடுக்க போறாரு. தேங்க்யூ so much. இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க அவளுடன் எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக அந்த திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தியேட்டர்லேயே ஒரு 5 தியேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், ஃபோரம் மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு இருக்கு. அது ஆமா, அந்த பாட்டா? ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இல்ல இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல பாக்குறோம். பட் இருந்தாலும் அந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்றீங்களா? ஆமா. சரி. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் சரி ஸ்டேஜ்ல. நான் தூக்கி போட்டுமா? இங்க தட்டுமா? அங்க தட்டுமா? அங்க போட்டுமா? எங்க வருதுன்னு பார்க்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா ப்ரொடக்ட் பண்ணீங்களா? சார் பத்திரம் வேற வழி அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி? 1 2 3 எஸ் who got it? யாரு கையில? thank you சார். அதாவது நாங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்துட்டு இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதுல டவுட்டே இல்ல. இல்ல நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகாது, நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்க உங்க சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பா, நிச்சயமா. Now விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். பாட்டு தான பாடுறேன். இல்ல சார், டான்ஸ் ஆட போறீங்க. நான் கூட நிக்கிறேன். சரி பார்க்கலாம். என்ன சார்? சரி நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார் பாத்தலாம். ஓகே லெட்ஸ் ஹேவ் தி ரிங் சக் சாங். சரி ஒன்னு பண்ணலாம். யா நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? யா எஸ் சார். எஸ்.
தேங்க்யூ ஐஸ்வர்யா இங்க வாங்க. சார் ஆனாலும் உங்களுக்கு என்ன நியாயம்? உங்களுக்கு மனதைரியம் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்னு என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா. நீங்க மாமா நான் தான். இப்ப பாடுங்க. மதுரை கர மீரனா. இப்ப என்ன பார்த்து பாடுங்க. மதுரை கர மீரனா. அதான் என்ன பார்த்தா பாடுங்க சார். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார்? அது நம்ம டான்ஸ் நீங்க என்ன பார்த்து பாடல அங்க பாடுங்க. நீங்க என்ன பார்த்து பாடுங்க. மதுரை கண்ணை பார்த்து சார். உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தான். வைபத்தான். थैंक यू. அத்தான் நான் கூப்பிடுறீங்க என்ன? வைபத்தான். थैंक यू. थैंक यू. ஏன்னா எல்லாரும் வைபத்தான். நான் எப்படி கூப்பிடணும் இப்போ உங்களை? நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. நான் என்ன பண்ணணும் தம்பி? நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க. நான் என்ன செய்யணும்? இங்க வாங்க. மைக் கொடுங்க. மைக் கொடுங்க. மைக் மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு? யாரு? தனா. டோஷிலாக்கு நான் அத்தானா? நான் அவங்க எனக்கு என்ன? சரி ஓகே ரெடி. பரவாயில்ல சார். நீங்களே வைங்கள பேர். இல்ல சார் இது எதுவாக இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறதுல. ஏன் வச்சுக்கோங்க, இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்ல உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க தான். நாங்க வரும்போது அச்சோ விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மள என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி அண்ட் என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுக்குறீங்க. அது முழுக்க இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நாங்கன்னா வைபத்தான் காத்துட்டு தாண்டாதீங்க. அத்தான்ல இருங்க. ஏன் தாண்டறீங்க? சொல்லிட்டீங்க அப்படியே விட்டுருங்க. ஓகே சார். थैंक यू சார். थैंक यू so much. சோனியா பாஷா. நைஸ் மீட்டிங் யூ சோனியா. நைஸ் மீட்டிங் யூ. थैंक you. அது கான்செப்டா பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு பக்கத்துல வந்து பேச வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா பேசலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 2 மைக் வச்சு பேசலாம். சோ நல்லா பக்கத்துல. நான் பிடிச்சிக்கிறேன். யா கொடுங்க பேசலாம். இல்ல எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். அதான் சார் அந்த மனசு தான் சார் கடவுள். பரவாயில்ல. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கான்செப்ட் பண்ணேன். ஆனா உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்க எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க எப்படிலாம் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைச்சு நான் கான்செப்ட் யோசிச்சேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன். நீங்க அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன். கண்டிப்பா. ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜாலி பண்றோம். இல்ல மோஸ்ட்லி உங்க இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனா ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறதுனால இந்த காமெடி வே. காமெடி வே. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன். நான் கண்ணி வெடியா இருக்கேன்னு சொல்றீங்களா? ஓகே. கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் கெஸ் பண்ணிருக்கேன். இருக்கட்டுமே. நடப்போமே. நான் என்ன சொல்றேன், நீங்க கெஸ் பண்றதை தாண்டி நீங்க கேளுங்களேன். அவர் வச்சிருப்பாரு பாருங்க ஒரு பதில். சொல்லுங்க. இது நல்லா இருக்கு. இதே வச்சுக்கிறேன். இருக்கட்டுமே. ஆமா நீங்க கேளுங்களேன். நான் அப்படிதான் வந்தேன். அப்படிதான் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி லைஃப் வந்து எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னா போட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும், நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே உங்க क्वेश्चंस ப்ளீஸ். அவங்க கேக்கட்டும் சார். மனசுல வச்சிருக்காங்க. கேட்டல. அவ கேட்டாங்க. கேட்டும் பதிலும் சொல்லிட்டாங்க. இது உங்க வேலை, நீங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார் கிட்ட. இல்ல புதுசா அதான் ஒரு லைஃப் philosophy கேக்குறாங்க. philosophy பேசலாமா வைப் பண்ணலாமா? வைப் பண்ணலாம். சரி வைபா என்ன சொல்லலாம்? சரி லைஃப்ல நடக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கண்ணிவெடியா இருக்கு சார். அது வாயில ஒன்று வந்துச்சு, மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். மிதிச்சு அடிச்சு மதிக்காதீங்க. ஆமா ஒன்னாவது சார். லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். அங்க ஒரு பையன் சொன்னான் அப்பவே. தம்பி அப்படியாப்பா? ஆமா அந்த சோப்பு சட்டை பையன். நீங்க வந்து கேளுங்க, ஸ்டேஜ்ல வந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கண்ணிவெடியா தான் லைஃப்ல இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அப்படிதான் இருக்கும். அந்த இப்ப கூட அப்படிதான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் ஜனஜன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்க வாங்க, நீங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க, வாங்க சார், இங்க வாங்க. மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்க வாங்க. லைஃப் ஃபுல்லா கண்ணிவெடி தான். ஒவ்வொரு செகண்ட் கண்ணிவெடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கண்ணிவெடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்று இருக்கேன். ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கு. அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லா சப்பையா போச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது யூ வில் பிகம் மோர் பவர்ஃபுல். ஸோ அதனால கண்ணிவெடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கிறேன் இன்னும் ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா உங்களுக்கு புரிஞ்சதுதான் நான் பேசினது?
இன்னும் நிறைய கண்ணீர் வரிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேட்டீங்க, இன்னொன்று ஏதோ கேட்டீங்க சார். அதாவது எது பண்ணாலும் அதுல வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ரீதியில போகுது, விளங்கல. ஒரு ரூட்ல போனா அது ஒரு ரூட்ல போகுது. அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? ஃப்ரீயா விடுங்க பாப்பா, அவ்வளவுதான். ஃப்ரீயா விடுங்க அவ்வளவுதான். Okay, thank you sir, thank you so much. And Sonia Basha, thank you. I think sir பார்த்த உடனே நர்வஸ் ஆகி அவங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, thank you சார். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது ஒன்று தான், இந்த லவ் வைப் நிறைய பேச போகிறோம். டெஃபினெட்லி thank you, ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்குது சார். பட் இந்த படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேரு ஹிட்லரு, ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன், பிடிச்சக்கு டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போறாரு அப்படிதான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணுறீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27th ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லேயே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே. பட் நீங்கள் யூஆர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப், தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன், அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கலேன், சும்மா வாங்க வாங்க. ரொம்ப நேரமா கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அந்த தம்பி. பிளான் படி எதுவுமே நடந்துக்கிறது இல்ல, பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்கிருந்து அந்தந்த மொமெண்ட்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாமே. எஸ் ப்ளீஸ் கம். வரீங்களா? வாங்க 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 ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்ட். ஆமா. தம்பி பேர் என்னப்பா? நவீன். இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். சோ நதிங் பிளான்ட். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்க பாட்டு பாடினாலே முதல்ல வைப். பாட்டு கடைசியா பாட போனேன்ப்பா. வேற என்ன செய்யலாம் நம்ம? உங்க டான்ஸர் அது வரைக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். அது வரைக்கும் ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா, பொச்சி யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்புல இல்லையா? ஆமா. இதெல்லாம் நதிங் பிளான்ட் இல்ல. ஆமா. அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி go with everything. Okay. Nothing planned. I don't know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸும் அப்பப்ப கொடுக்குறீங்க நீங்க. இந்த லாஸ்ட் மட்டும் தான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் பிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அதை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பிராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வெச்சு செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. பிராக்டிகலா சொல்லலாம் அவ்வளவுதான். nothing philosophical, practical, very practical. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. எப்படி? ஆமா 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து திருப்பி கொடுறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். நவீன் உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்ல தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. சரி ஓகே. இல்ல உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விட சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக இனி கான்செப்ட் வைப் அப்படின்னு நீங்க இருக்கும்போது எல்லாருமே நிறைய மொத்தத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க பாடலன்னா அந்த வைப் நம்மளால மிஸ் பண்ணாம இருக்க முடியாது. சோ விஜய் ஆண்டனி சார் பாட வச்சிடலாமா? Let's hear it again for Vijay Antony. சத்தம் பத்தல. Let's welcome Vijay Antony sir onto the stage. Let's welcome the OG king. Also இந்த திரைப்படத்துல அழகான இசை சொன்ன மாதிரி சாருக்காக ஒரு வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்திருக்கக்கூடிய மெர்வின் அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கிறேன். நம்ம ஹிட்லர் திரைப்படத்துல சாங் போட்றாதீங்க. இது வேணா பாடலாமா? ரஹ்மான் இருக்கீங்கல்ல, பார்த்துப்பீங்கல்ல, இருக்காருல்ல, நீங்களும் வாங்க. மியூசிக் டைரக்டர் இப்போ என்ன பண்ணுறீங்க? இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சரி. ஸோ நீங்கள் கையை காலை ஆட்டுறீங்க, சும்மா நிற்கக்கூடாது, கியூ சொல்லணும். கண்டிப்பாக தப்பாக பாடினா ஒன்றுமே பிரச்சனை ஏதாவது பண்ணுறீங்க. ஓகே ரெடியா? ஒரு நிமிஷம் ஸ்டுதி மட்டும் சொல்லுங்கப்பா. நமக்கு அடிக்கிற டப்பாஸு
அதான் டக்கரு மாத்து சோகேஸ் சனா பூச்சி சார்பா வந்தா தட்டி வலாசு. அவ்வளவுதான் சார். ரெடி. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ஹெவியான சாங்கு, சாதாரணமாக பாட முடியாது சிங்கிள் வாய்ஸஸில். ஸோ ரஹ்மான் லைட்டாக என்னோட ஒரிஜினல் சாங்கை லீக் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப டஃப்பா. ஓகே சார். ஆமாம், நானே வந்து ஒரே தடவை பாடல, அப்படியா 10 பேரா மாறி பாடிருக்கேன். ஓகே, உங்களுக்கு அவ்வளவு நேரம் வாங்கிருக்காங்களா சார்? ஆக்சுவலாக இந்த சாங் எப்படி பாடிருக்கேன்னா, ஒரு தடவை பாடி திருப்பி செகண்ட் ட்ராக் பாடி தேர்ட் ட்ராக் பாடி ஒவ்வொரு வாய்ஸ்லையும் வாய்ஸை மாற்றி. தோணுச்சா என் சிங்கர்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தோணுச்சா? அது மாதிரி முடியல, நான் சொல்றது 10 விஜய் ஆண்டனியா பாடிருக்கேன். இதுல ஒரே டைம்ல என்னோட 10 வாய்ஸ் வரும். சோ 9 வாய்ஸ் நீங்க போட்டுருங்க, ஒரு வாய்ஸ் நான் பாடிக்கிறேன். ஓகே சார். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. ரெடியா ரஹ்மான்? ரெடி. நீங்க தான் கியூ பண்ணணும். ஓகே, எல்லோ பட்டன் நான் பாடுறேன். ரெடி? ரெடி, சைன் பண்ணுங்க. ரெடி ரெடி. லெட்ஸ் கெட் தி ட்ராக். Thank you, thank you. Thank you, thank you. Sir, you thank you. Forum Malil, Vijay Antony, அழகிகளுடன் குத்தாட்டம். அதேதான் அதேதான் அதானப்பா? Sir, YouTube title thumbnail ready. இந்த கண்டென்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க திருப்பி ஒரு தடவை. அதாவது Forum Malil, next is Vijay Malil. பொதுமக்கள் மத்தியில் Yes, next Vijay Antony அழகிகளுடன் குத்தாட்டம். Thank you. கொண்டாட்டம். சார் இவங்க எல்லாரும் நம்மளோட ஃபேன்ஸ். Thank you. இவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பரா பண்ணீங்கப்பா. உங்க ஸ்டெப் சூப்பரா இருந்துச்சு. Also Thank you. நீங்களும் நல்லா ஐஸ்வர்யா இருங்கப்பா. இருங்க. அதுக்குள்ள எஸ்கேப் ஆறாங்க. Thank you. தம்பி நீங்க தானே குறுக்க போனீங்க? தனியா போய் காட்டுங்க. யாரெல்லாம் குறுக்க போனீங்க எப்படி? அங்க போங்க. இப்ப மியூசிக் இல்லாம இதே ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பாப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டல் இந்த டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்திருக்காங்க. Thank you. உங்களுக்கு அவருக்கு ஒரு வைப் நான் பார்த்தேன். சூப்பர்ப்பா. Thank you. Sir, they have few questions.
ஜெனரலி உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கேள்வி கேட்டிருக்கு. மைக்கு ஹாய் சார். அப்படினா விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி இடத்துல ஸ்பேஸ் விடலாமா? நீங்க சொல்லுங்க சார், எங்க ஸ்பேஸ் விடலாம் பாருங்க. 1000 பிரச்சனை போயிட்டு உலகத்துல. அல்ல, ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்ல, நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. சோ நீங்களா ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யார வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். என்ன ஒரு பொண்ணு, அது ஏன் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணிருப்பீங்க? நான் ஆக்சுவலா என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்றேன். நான் கோச்சுக்க போறாங்க. இல்ல அவங்க கிட்ட தான் பண்ணேன். ஓகே, நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்க வாங்க, இப்போ நீங்க தான் என் ஒய்ஃப். தேங்க் யூ. இல்ல அப்போ என் ஒய்ஃப் பட்டு பாட்டிமா, வித் யுவர் பெர்மிஷன் நான் உங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்க வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப் போய் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு ஹம்பிளாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துருச்சு. நான் ஃபர்தரா கண்டினியூ பண்ணி இப்போ நீங்க சொல்லுங்க. பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஓகே, எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன், பக்கத்துல தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன ஸ்வீட்டா ஒரு பையன் சொல்றான், நீங்க ஸ்பாட்ல ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போலாம். அதான். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்க பேரு ப்ளீஸ். என் பேரு திவ்யா கௌரி. நீங்க தானே இப்படி பண்ணீங்க? தனியா பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்க ஸ்டெப் நீங்க பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்க இருக்காரு? மெர்வின் சார் வாங்க. இங்க நீங்க டப் ஸ்மாஷ் பண்றீங்க. பாயில பண்றது டப் ஸ்மாஷ் இல்ல பீட் பாக்ஸ். எஸ் அத பண்றீங்க. அவங்க ஸ்டெப் பண்றாங்க. சரி, நான் வரேன்ப்பா. நம்ம கையை ரெடி பீட் பாக்ஸ். சரி, நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி பண்ணு. என் நாக்கு மடங்காது. ரெடி, மைக் கொடுங்க. மைக் யா. இப்போ என்ன பண்ணும்? ஸ்டெப் பண்ணணும். பண்ணு. நீங்க வந்து மைக் யா. மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி. பீட் பாக்ஸ் பண்ண போறாரு. இப்போ மியூசிக் பண்ண போறீங்க, நாங்க டான்ஸ் ஆட போறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார்? ரெடி. யா, டீம் இப்படியா? ரெடி. இப்படி தான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? இப்படி. எஸ் ஓகே டீம். ஓகே ரெடி. எஸ் 1 2 1 2 3 4. மாடு சத்தா மனுஷன் தின்னா தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு முக்கா மாடு சத்தா மனுஷன் தங்கு வரலையே. அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி. தேங்க்யூ 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4. அர்ரா நாக்கு முக்கா அர்ரா. தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மைக். ஹலோ சார். ஹாய். பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லயுமே எங்களுக்கு இன்னும் கிரஷ் மெட்டீரியலாவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? கிரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லயுமா? ஆமா சார். என் வயசு என்ன ஆகுது? சார் சரி தம்பி, காலேஜ் முடிச்சு வந்திருக்கோம் தெரியுமா? அப்படியே சார்? ஆமாப்பா. சார் இது தெரியாம போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? ஆமா. ஓகே, அப்போ ஓகே சார். ஆமா, உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ். ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமா சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் எந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமா. பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம், ஓகேவா?
என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா இருங்க, அதுதான் ஓகே. ஒழுங்கா இருங்க. ஒழுங்கா இருங்களா? ஒழுங்கா இருக்கணுமா? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, அது நீங்க ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருங்க. இல்ல சரி, இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சு கூடாதா? அப்படிலாம் இல்ல சார், நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அதான் பண்றோம். இல்ல ஒரு நிமிஷம், ஸ்டாப். அதானே பண்றோம். அவங்களுக்கு நாங்களா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கிறோம். நீங்க வாங்க ஹாய் பாய்ஸ். நாங்க வரோம். எதுக்கு மத்தவங்க? நாங்க வரோம். தம்பி, அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. கேட்டாங்க இல்லையா, ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா, சத்தமா பேசுங்க, போல்டா பேசுங்க. நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க இல்லையா, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு, ஆமா ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம்னு கேக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நாங்களும் வச்சுக்கலாம்ல. ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான், ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்களா வாய் கொடுத்து அவங்க லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகே சார். சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு? வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு? இது ஆக்சுவலா எல்லாம் இருந்தா போதும். லாயல்னா என்னப்பா? உண்மையா இருக்கணும். உண்மையா எப்படி? நான் இப்போ என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? டபுள் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க வைஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிடும். சரிப்பா. இல்ல நிலம்னா கரை இருக்கும், ஓகேவா? கரை இல்லாத நிலா பாத்திருக்கீங்களா? நிச்சயமா இல்ல. ஆனா பாய்ஸ்ட முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் பிடிச்சிரும். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், எஸ். நிலம்னா கரை இருக்கும், எஸ். பொண்ணுங்களுக்கு அப்படிதான், ஓகேவா? நிலானா கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கிறது. கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா புடிச்சிட்டே இருக்கணுமா கையை? விட்டு கொடுக்காம இருக்கிறது இல்ல சார். இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி, ஓகேவா? மேட்டர் சால்வ்டு. இனிமே உலகத்துல பிரச்சனையே இருக்காது, புரிஞ்சுச்சா? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓடாம போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பேன்னா நினைக்காதீங்க, நாங்க கொஞ்சம் ரகடான ஆள். சார் ஐஸ்வர்யா நிச்சயமா நிறைய क्वेश्चंस இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல. நீங்க கேளுங்க, சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி as an actor நிறைய விஷயங்கள் இருக்கும்ல சார் கிட்ட. நம்ம சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன். தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது, ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறைய ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி, ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது என் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களா எதுவுமே இல்லை சார். இல்லப்பா, சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒண்ணு இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ ஐஸ்வர்யா. சார் ஒரே ஒரு கொஸ்டின் தம்பி. இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடிச்சு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். ஆமாப்பா. இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்க கிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செமையா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை, என்ன வேணா பண்ணலாம். ஓப்பன். சூப்பர். தேங்க்யூ. ஓட்டு தானா அவர்கள் ப்ளீஸ் சார். சார் அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இங்கே நிறைய பேர், அதாவது நம்ம உங்களை பார்க்கணுன்னு வந்தாங்க இல்லை, அவங்களாம் நான் கூப்பிட்டுடுறேன். அவங்க எல்லாரும் மேடையில் இருக்க தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம், கூடவே சேர்ந்து பாடல் பாடி. பிரீதா அவர்கள், பால் பச்சை அவர்கள், திவ்யா சரவணன், பச்சப்பால், ரோஷன் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ், பிரியா சுமி, and Afrina, Divya Gauri, Sandy Santosh, Rebi,
ரவுடி பேபி வர்ஷா ப்ளீஸ் வாங்க. சிங்கர் ருத்ரேஷ் வாங்க. சோனியா பாஷா, ராகுல் அண்ட் இக்னேஷ், டெனிஷ் அண்ட் ஜெனிஷ், சாய் சரண் vlogs and Mr. Ketavan and Riju, please come to the stage. சார் உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தம்பி நான் அது என்ன சொல்ல வந்துச்சு, சரி ஏன்டா பிடிக்கும்ண்ணே? நீங்கள் பண்ணுற இதெல்லாம் ஃபைட்டு அந்த பிச்சை நான் பிச்சை எடுத்தது பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன டேஸ்ட் உனக்கு? சார் படம் நல்லா பண்ணீங்க சார். தேங்க்யூ. உனக்கு? எனக்கு நான் லவ் பண்ணது பிடிச்சிருந்துச்சு அதானே? நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேனு. தேங்க்யூ. நான் உங்கள் படம் எல்லாம் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள். தேங்க்யூப்பா. சரி பச்சை பால்லாம் வந்துட்டாங்களா எல்லாரும்? கிஸ் கொடுத்துட்டீங்களா? சரி ஹலோ அதுக்கு தான் சார் வந்தாங்க, முத்தம் கொடுக்க வந்தார்கள். தேங்க்யூ. ஓகே நீ கொடுத்துடு. தேங்க்யூ. ஃபேனுண்ணா, உங்கள் படம் ஒரு பிச்சைக்கார படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. எஸ் சார். அவ்வளோதான் ஈவெண்ட்டோட ஆமா முடிவுக்கு வந்துட்டோமா? ஆமா நம்ம டைரக்டர் பேசிட்டாருன்னா அது தொடர்ந்து தானா சார். நான் வந்து நான் மணிரத்னம் சார் அசிஸ்டன்ட் நம்ம எதிர்பார்க்கும் போது நம்ம நிறைய அர்பன் ஃபிலிம் எதிர்பார்ப்போம். ஐ திங்க் ஹிட்லர் தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ டிசைட் பண்ணீங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜானான படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார் இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு. சார் டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு இந்த படத்துல. நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்கு. கரண்ட்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்க புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு, மண்டே டேட் 23rd வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான் கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்க. ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்க எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும், பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் குமார் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே. சரண்ராஜ் சார் வந்துருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போல் இருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேற யாராவது மறந்துட்டேன்னா ஆர்ட் டைரக்டர் உதய் அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போகுது. தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க 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 சார். தேங்க்யூ. I am working in HVA, Heavy Vehicle Factory Manager and Production Division. So my wife is coming Army Department. Yes, Heavy Vehicle Factory Manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought any Telugu dubbing also converted? Yes sir, we are going to release Telugu dubbing also sir. So thank you. My wife is coming sir.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ 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 தேங்க்யூ. கம் மேம் கம். எஸ் தம்பி மைக் அங்கே கொடுங்கப்பா. எஸ் ஓகே ஓகே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி மைக் யாராவது கொடுங்க. மைக் இல்லையா வேற? மைக் வேணுமா? இந்தாங்க. ஓகே வாங்க மேம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ 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 மேம். எஸ் எஸ் ஓகே. அப்புறம் கவித்ரா முடிச்சிடலாமா? ரோஷிலா முடிச்சிடலாமா? எஸ் சார். கடைசியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? மைக் வேணுமா? பச்சை தண்ணி சாங். சரி நானே வரேன். அதான் பச்சை தண்ணி சாங்கடா. யாரும் அசையாதீங்க, நானே வரேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பச்சை தண்ணி சாங். நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கடையாலஜிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே விஜய் ஹாஸ்பிட்டல் தான். பழைய காலில் வந்து ஒரு மாதிரி நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களோட பிளேலிஸ்ட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுட்டு தூங்கின நாள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. என்ன பாட்டு பாடணும்? என்ன பாட்டு பாடணும்? மேலே வாங்க மேலே வாங்க, அப்படியே குடிச்சு வாங்க. இந்த இவங்களை மட்டும் மேலே விடுங்க வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி நான் போக போகிறேன் இன்னைக்கு. ஹலோப்பா ஹலோவா, நான் கிளம்புறேன். எந்த சாக்கு பாடலாம்? சரி எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக்க பாட்டை பாடலாம். விஜய் ஆண்டனி சாரோட எந்த பாடல் பாடலாம்? விவேக் மர்வின். விவேக் மர்வின் நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ. உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. விவேக் மர்வின் எங்க இருக்கீங்கப்பா? மெர்வின் விவேக் மெர்வின் எங்க இருக்காரு? பீட் பாக்ஸ் அவட்ட கொடுங்க சார். உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டாரா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா ஷூர். ப்ளீஸ் சார், படத்துல நடிக்க சான்ஸ் மட்டும் தான். ஓகே கண்டிப்பா ஷூர். தானா என் டைரக்டர் சொல்றேன்ப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரெடி? நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆட போறோம். நிகழ்ச்சி முடிய போகுது. மெர்வின் எங்க இருக்காரு? மெர்வின் சார் இங்க தான் சார். பீட் பாக்ஸ் வாயில நாக்கு முக்கையில கடைசியா எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆமா ரஹ்மான் நாகமுக்கா பாடலாமா? ரஹ்மான் ரெடி? ரஹ்மான் ரெடியா? நீயும் பாடிருக்க. நாகமுக்கா ரெடியா? சார் ஆக்சுவலி நான் ஒரு சிங்கர் சார். ஓகே நாகமுக்கா என் கூட சேர்ந்து பாடு. கண்டிப்பா கண்டிப்பா ரெடி சேர்ந்தே பாடலாம். தேங்க்யூ. சரி அந்த போர்ஷன் ரெடி? ஆடியோல யார் இருக்கா? ஆடியோ ரெடி? Thank you so much for all the love. Thank you. September 27th in 1 week the படம் ரிலீஸ் ஆகுது ஹிட்லர். ஒன் மோர் சாங் ஆத்தி தனியா நீங்க பாடுங்க. ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி. ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி. குழானாலும் குளிச்சு குடி கந்தலாலும் கசிக்கட்டு மரம் செய்ய விரும்பும் மகனை ஒப்புற ஒழுகு. தனி நீராண்டு ஊக்கமதை கைவிடல் நன்றி மறவு இளமயில்கள் நீ கெடுப்பதை ஒளி கடிப்பது மற. தேங்க்யூ. Thank you so much sir. வேணா போதும்பா. Thank you. September 27th Hitler
தேங்க்யூ செப்டம்பர் 27ஆம் தேதி ஹிட்லர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது.